இன்னைக்கு மாலை பொழுதிலிருந்தே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே நல்ல ஒரு வானிலை நிலவிட்டிருந்தது நம்மளால் பார்க்க முடிகிறது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் குறிப்பாக நிறைய இடங்களில் நல்ல ஒரு மழை பொழிவும் பதிவாகி இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் நாட்களில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 6 மணி நேரத்தில் தமிழகத்தின் மீதான மேக நடமாட்டத்தை தான் நம்ம திரையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மேகமூட்டம் இருக்குன்றதையும், சென்னையின் புறநகர் பகுதிகள் மற்றும் வேலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மேகம் அடர் மேகங்களாக மாறி இருக்கின்றன, காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம் உள்ளிட்ட சில பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அடுத்த 1 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழையானது எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நாம் இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, உள் மாவட்டங்கள் சிலவற்றிலும் வட மாவட்டங்கள் பெரும்பான்மையான பகுதிகளில் மழைப்பொழிவு தற்போது இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெயின் பேண்ட் தமிழகத்தின் டெல்டா மாவட்ட பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையும் நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெச்சில் இப்படி வந்துட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நிறைய இடங்கள்லையுமே மழை பரவலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்த 1 மணி நேரத்தில் பாருங்கள், சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் அதன் புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் இங்கெல்லாம் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பாருங்க, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், அதனைத் தொடர்ந்து திருத்தணி, சோளிங்கர், அரக்கோணம், திருமால்பூர், காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், கலவை, ஆற்காடு, கண்ணமங்கலம், வேலூரின் சுற்றுவட்டார பகுதிகள் சிலவற்றிலுமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரெயின் பேண்ட் இங்கே மட்டும் நிற்குதான்னு பார்த்தா பாருங்க, இந்த மிதமான அளவில் இருக்கக்கூடிய இந்த மழையை தொடர்ந்து உள் மாவட்டங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூரு எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்கே பாருங்க, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழையிலிருந்து கனமழை வரைக்குமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழை என்று பார்ப்போமே ஆனால் இங்க பாருங்க, மழை இன்டென்ஸாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்களன்னா இங்கே திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ரெட்டி வலசை, குண்டரெண்டி இந்த பகுதிகளாக இருக்கட்டும், வாணியம்பாடி ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பக்கம் செங்கம், கடலாடி, சாத்தனூர், திருவண்ணாமலையில் ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், தண்ணிப்பாடி, அந்தியூர், அரூர், வேலம்பட்டி, தொங்கனூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், முதல் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக ஊத்தங்கரை, மேல்பட்டு, குன்னத்தூர் இந்த பகுதிகளும், அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கொஞ்சம் ஒட்டி வரலாம். இந்த பகுதிகள் மொத்தமாகவே எந்த அளவுக்கு மழை கனமழையிலிருந்து அதிகனமழை எந்த அளவுக்கு இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. போலூர் உள்ளிட்ட பகுதிகளுமே கூட மழை பொழிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்படியே இந்த பக்கம் கர்நாடக மாநிலத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இங்கெல்லாம் பாருங்க, கிருஷ்ணகிரி, ஹோசூர், தருமபுரி இந்த பெல்ட்டை நாம் எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது காரிமங்கலம், காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகள், ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, தளி இந்த பகுதிகளாக இருக்கட்டும், ஒகேனக்கலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக பெண்ணாகரம் இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கிறோம். அப்படியே கொஞ்சம் பார்டரை நோக்கி தள்ளி போகும்போது இங்கே பாருங்க, ஹோசூர், சூளகிரி, கீழமங்கலம், ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி இந்த பகுதிகளெல்லாம் மழை எந்த அளவுக்கு இன்டென்ஸாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சூளகிரியை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும், இந்த பக்கம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகள், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படியே உள் மாவட்டங்களுக்கு நாம் நுழைஞ்சு வரும்போது டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்கும்போது இங்க பாருங்க, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி, சமயபுரம், கீழப்பட்டி, இங்க முசிறி வரைக்குமே கூட, துறையூரின் சில பகுதிகள், பாடலூர், புள்ளம்பாடி, பழுவூர், அரியலூர், திருக்காட்டுப்பள்ளி, செங்கிப்பட்டி, கீரனூர், சூரியூர், அழுந்தூர், மத்தூர், இலுப்பூரின் சில பகுதிகள், மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் சிலவற்றிலும்,
பெருங்களூர், கந்தர்வக்கோட்டை, ஒரத்தநாடு, செம்மங்குடி, கும்பகோணத்தின் சுற்றுவட்டார பகுதிகள், நீடாமங்கலம், மன்னார்குடியின் சில பகுதிகள் இந்த இடத்துலையுமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு. இது மட்டும் இல்லாம கடற்கரை மாவட்டங்களை ஒட்டி நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க எந்தெந்த பகுதிகள் மழையே இருக்கிறது. சீர்காழி அருகே இருக்கக்கூடிய திருமுல்லைவாசல், திருவெண்காடு, இங்க இருக்கக்கூடிய காவேரிப்பட்டினம், தரங்கம்பாடி, காரைக்காலின் சில பகுதிகள், திருக்கடையூர் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கேயுமே கூட மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெயின் பேண்ட் வந்து கடல் பகுதியிலிருந்து, வங்கக்கடல்ல இருந்து இங்க தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் இந்த ஸ்ட்ரெச்சில் நகர்ந்து வர்றதை நம்மால பார்க்க முடிகிறது. இதனுடைய வேகம், காற்றின் வேகம் இதையெல்லாம் நிர்ணயிச்சு இது எந்த திசையில பயணிக்க இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் டெல்டா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இன்று இரவு நேரத்திலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான நிலவரத்தை பார்க்கும்போது நாளை காலை ஆஃபீஸ் போறப்போ எனக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்ட்டு கேட்டிங்களன்னா தற்போதைய நிலவரத்தின்படி காலை 8 மணிக்கு சராசரியா என்னன்றதை பார்த்துடலாம். 8 மணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகள், அப்படியே கீழே வந்தீங்கன்னா தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகள் சிலவற்றிலுமே கூட மழை ஒரு மிதமான அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நிலைமை சற்று சீராகிறது, அதையும் பார்க்க முடிகிறது. மற்ற பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழை இல்லாம போறதுக்கான நிலை இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனா மதிய வேளைக்கு மேல பாருங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே இது வட தமிழகமா இருக்கட்டும், மத்திய தமிழகமா இருக்கட்டும், இங்க கீழே தென் தமிழகமா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நாளை பிற்பகல் 3 மணிக்கான நிலவரத்தை பார்க்கிறோம். அந்த வகையில் நாளை மாலை வேளையில பார்த்தீங்கன்னா பாருங்க கடலோர பகுதிகள் சிலவற்றை தவிர்த்து மீது எல்லா இடத்திலையுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு, மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லா மண்டலங்களுமே கவர் ஆகிறத பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், வேலூர், கர்நாடக மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கேரள மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. பட் இது தற்போதைய சூழலுக்கான கணிப்பு தான். இது வரும் நேரங்களில் கூட இது மாற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம்னு நாம் பார்க்கும்போது வட மாவட்டங்களும் திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தான் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்க்கும்போது இது வந்து நௌகாஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய தரவுகளின்படி பார்க்கும்போது பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்கள் வந்து மழை பொழிவை சந்திக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இதுவுமே உறுதிப்படுத்துது. இன்னும் சொல்ல போனா இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் மழை நல்லா பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதையும் பார்க்க முடிகிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை இந்த மாவட்டங்களையும் கீழே தென்காசி மாவட்டத்திலையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் நௌகாஸ்ட் நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கான நிலவரத்தை பார்த்து நாளைக்கான நிலவரத்தை நாம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் நல்ல ஒரு மழை பொழிவை பெற காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு மிதமான மழை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் தான் இருக்கிறது. ஸோ இது நாளைக்கான நிலவரம் இப்படி இருக்கும்போது இந்த வாரம் முழுக்க அடுத்தடுத்த நாட்களுமே கூட பாருங்க தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தென்காசி இந்த 2 மாவட்டங்களை பொறுத்து மற்ற இடங்களில் பெரிய வாய்ப்பில்லை. ஆனால் மத்திய மாவட்டங்களாக இருக்கும், வட மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள், மேற்கு மாவட்டங்களையும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு தொடர்வதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ வட மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வரும் நாட்களிலையும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றன. இன்று இரவு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சென்னை புறநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சரி, வட மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், இந்த பகுதிகளிலுமே திருச்சி, தஞ்சாவூர் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலுமே இன்று இரவு நேரத்திலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தற்போதைய நிலவரம்.